ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டினா என்ன, ஒரு வெப்சைட்டில் HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTMLனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். HTMLன்றது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது ஒரு வெப் டிசைனில் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் தான் இந்த HTML. ஸோ HTML சேம் தான். HTMLும் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கும் சேம் கான்செப்ட், சேம் மெத்தடு தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் ஒரு இன்புட் ஃபீல்டில் மலிசியஸ் ஜாவா ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அதேமாரி HTML இன்ஜெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, HTML டேகை ஒரு இன்புட் ஃபீல்டில் இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டேக் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, ஸோ அதில் தான் HTML இந்த இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். HTML இன்ஜெக்ஷனும் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கும் சேம் கான்செப்ட், சேம் மெத்தடு தான். ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கில் மலிசியஸ் ஜாவா ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி HTMLல ஒரு HTML டேகை ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு HTML டேகை ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த டேக் நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்படி ஆகாமல் நம்ம கொடுக்குற டேக் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கான அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி அதாவது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, ஸோ அதிலலாம் இந்த HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ லைவாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணுறேன் டீட்டெயிலாக. அதுக்கப்புறம் லைவாக ஒரு வெப்சைட்டில் HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ ஒரு அட்டாக்கர் இருக்காருன்னா, ஒரு அட்டாக்கர் ஒரு வெப் அப்ளிகேஷனில் HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, ஸோ அவர் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு இன்புட் ஃபீல்டில் HTML டேகை இன்ஜெக்ட் பண்ணி அந்த யூஆர்எலை விக்டிமுக்கு ஷேர் பண்ணும்போது, ஸோ அந்த விக்டிம் அந்த யூஆர்எலை டச் பண்ணி அவருடைய க்ரிடென்ஷியலாக அதில் இன்புட்ஸாக கொடுக்கும்போது, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த அட்டாக்கர் எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டீல் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷனை ஸ்டீல் பண்ணி அவர் அந்த அக்கௌண்ட்டே டேக் ஓவர் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு அட்டாக்கர் பண்ண முடியும். இந்த HTML இன்ஜெக்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று HTML ரெஃப்ளெக்டடு, இன்னொன்று HTML ஸ்டோர்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ ஆல்ரெடி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்லேயே நம்ம பார்த்துருந்தோம் ரெஃப்ளெக்டட்னா என்ன, ஸ்டோர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். ரெஃப்ளெக்டடுனா நான் அகைன் ஒன் டைம் சொல்கிறேன். ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம ஒரு HTML டேகை கொடுக்கும்போது அந்த டேக் நம்மளுக்கு எங்கேயுமே ஸ்டோர் ஆகாமல் நம்மளுக்கு அப்போவே அந்த டேக் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா, ஸோ அது ரெஃப்ளெக்டடு. நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டில் நம்ம இன்புட் கொடுக்கும்போது அந்த HTML டேக் ஆனது டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அது ஸ்டோர்டு HTML இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ லைவாகவே ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்து நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த demo.testpy.netன்ற ஒரு வல்னரபிள் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ சர்ச் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ நான் அங்கே என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்த அந்த இன்புட் என்ன ஆகுதுன்னா, எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அதை வியூ பேஜ் சோர்ஸ்லேயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாடிஃபை ஆகுதா இல்லைனா அதே நான் கொடுத்த இன்புட்டே அப்படியே பிரிண்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியே நான் டெஸ்ட் 1 2 3ன்னு கொடுத்தேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் டெஸ்ட்டுன்னு கொடுத்து ஸ்பெஷல் கேரக்டரை கொடுக்குறேன். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து, ஸோ அது எதனா என்கோடிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, யூஆர்எல்லையும் நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அப்படியே பிரிண்ட் ஆகுது. பேஜ் சோர்ஸ்லேயும் போய் பார்க்குறேன். ஸோ பேஜ் சோர்ஸ்லேயும் போய் பார்க்கும்போது எனக்கு நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அதே இன்புட் தான் எனக்கு பேஜ் சோர்ஸில் வருது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா வெரிஃபை பண்ணுறேன். ஸோ வெரிஃபை பண்ணும்போது இங்கேயே தெரியுது, நான் கொடுத்த ஸ்பெஷல் கேரக்டரும் எந்த ஒரு என்கோடிங்கும் ஆகலை, அதாவது யூஆர்எல் என்கோடிங் எதுவுமே ஆகலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு HTML டேகை கொடுக்குறேன். அதாவது H1 டேக்னா உங்களுக்கு தெரியும். H1ன்றது ஒரு டேக், ஹெட்டிங் டேகு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு HTML ஹெட்டிங் டேகை கொடுக்குறேன். ஸோ நான் HTML ஹெட்டிங் டேகை ஓப்பன் டேகு, அதுக்கு சென்டராக கண்டென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேகை நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? அப்படி க்ளோஸ் பண்ணும்போது
க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கோ கொடுக்குறேன். கோ கொடுத்தோன்னே அந்த டேக் ஃபுல்லாகவே தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா நான் கொடுத்த டேக் H1ல இருந்து அந்த ஓப்பன் பண்ணதுலேருந்து அந்த எண்டிங் டேக் வரைக்கும் எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அந்த டேக் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அந்த நான் என்ன கண்டென்ட் கொடுத்தனோ அந்த கண்டென்ட் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை வந்து வியூ பேஜ் சோர்ஸ்லி இப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்டில் அப்படியே இருக்குது. எனக்கு அப்படியே தான் ரிசல்ட்டே எனக்கு வந்து அப்படியே தான் வந்து பிரிண்ட் ஆகணும். ஆனால் எப்படி ஆகுது, வெல்கம் டு மை சேனல் நான் இப்படி தான் கொடுத்தேன். ஆக்சுவலி H1ல இப்படி தான் கொடுத்தேன். அந்த டேக் என்ன ஆகுதுன்னா அந்த HTML டேக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஒரு ரியல் டைமில் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனில் நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டில் வந்து இது போல் வந்து ஒரு HTML டேகை வந்து கொடுக்கும்போது அந்த டேக் நான் என்ன கொடுக்கணும், அந்த டேக் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் மட்டும் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இது போல் வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ரியல் டைமில் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு இன்புட் ஃபீல்டில் இது மாதிரி வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கும்போது இது போல் வந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து அதில் HTML இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கும் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ பேராகிராஃப் டேக் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த நான் என்ன கண்டென்ட் கொடுத்தனோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்து வருது. ஸோ பேக் எண்டில் வியூ பேஜ் சோர்ஸில் போய் பார்க்கும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக வந்து வருது. ஆனால் எனக்கு அவுட்புட் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் வருது. ஸோ இது போல் வந்து வரக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலியாக வந்து பக்கு. நம்ம என்ன கொடுக்குறோனோ அதுதான் வரணும். நான் டெஸ்ட்டு 1 2 3ன்னு கொடுத்தா அந்த 1 2 3 வந்ததில்ல, அது போல் ஸ்கிரிப்டை கொடுத்தா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வரணும். ஸோ அது போல் வரலை. எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அந்த டேக் வந்து எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா HTML டேக் வந்து href வந்து கொடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு டேகை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா கிளிக் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் எதை பண்ணேன்னா கிளிக் பண்ண உடனே எனக்கு வேறு ஒரு பேஜில் வந்து லாகின் ஆகிற மாதிரி வந்து போகுது. ஸோ ஆக்சுவலி இது போல் வந்து போகவே கூடாது. நான் என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் அது எக்ஸிக்யூட் ஆகி நான் என்ன டேக் கொடுக்கணும்னா அந்த டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் வருது. ரியல் டைமில் இப்படி வரவே கூடாது. ஸோ பேஜ் சோர்ஸ்லேயும் போய் பார்த்தாலே எனக்கு அப்படியே தான் வந்து அந்த இதுவே தான் வந்து வருது. ஒரு ரியல் டைமில் ஒரு வெப்சைட்டில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் ஏன்னா ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணலை. நான் என்ன டேக் கொடுக்கணும்னா அந்த டேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து ரியல் டைமாக வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஸோ இது போல் வந்து நீங்கள் வந்து பக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மீடியம் சிவியாரிட்டி பக்கு தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவுண்டி கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரிப்போர்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், ப்ராப்பராக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து எப்படி நம்ம ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சா எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக கூட வீடியோ கூட வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து HTML இன்ஜெக்ஷன்னா என்ன, ஸோ ஒரு வெப்சைட்டில் வந்து HTML இன்ஜெக்ஷன் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கிளியராக ஒரு வெப்சைட்டை வச்சு நம்ம வந்து டெமோக்கு வந்து பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.